அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருப்பதே ஊழல்தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களால் தொடர் தோல்வி வழங்கப்பட்ட கூட்டணியை திரு அமித்ஷா மீண்டும் உருவாக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் எதற்காக, எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்பதை சொல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், நீட் தேர்வை, ஹிந்தி திணிப்பை, மும்மொழி கொள்கையை, வக்பு சட்டத்தை எதிர்ப்பதாக கூறும் அதிமுகவினர் அவற்றில் எதையாவது தங்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வைத்துள்ளார்களா என வினவியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் என்று கூறியுள்ள முதலமைச்சர், ஊழலுக்காக 2 முறை பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்றும், சொத்து குவிப்பு வழக்குக்காக 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா என்றும், அவரது கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது ஊழல் என்ற வார்த்தை பேச தகுந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய அதிமுக பொறுப்பாளர்களின் உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகளை நடத்தியதையும், அதில் இருந்து தப்பிக்க பாஜக தலைமையை நோக்கி அவர்கள் ஓடியதையும் சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அதையே நிபந்தனையாக வைத்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதை அறியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல்தான் என்று கூறியுள்ளவர், 2 ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்து தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கும் பாஜக தலைமை தனது பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை நிறைவேற்ற பார்ப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பாஜக தனியாக வந்தாலும், யார் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும், சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடமானம் வைக்கும் துரோக கூட்டத்துக்கும் தக்க விடையளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.